தமிழகத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வழியாக செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் அருகே உள்ள மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வாகனங்கள், அதாவது சுற்றுலா வாகனங்கள் வரை காரைக்கால் வழியாகத்தான் அந்த ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களையும் அந்த வழியாகத்தான் சென்று வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களை குறிவைத்து காரைக்கால் போலீசார் வசூல் வேட்டை நடத்திய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக காரைக்கால் போக்குவரத்து காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகம் எதிரிலேயே இந்த வசூல் வேட்டை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வாகனங்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் ஓட்டுநரிடம் இன்சூரன்ஸ், பர்மிட் உள்ள அனைத்து ஆவணங்கள் முறையாக இருந்தாலும் போக்குவரத்து காவலர்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்ச பணம் கொடுத்தால் மட்டுமே, அந்த கையூட்டு கொடுத்தால் மட்டுமே அவர்கள் அந்த வாகனத்தை அனுமதிக்க சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அந்த வாகனங்கள் மீது 10,000 ரூபாய் அல்லது அதற்கு அதிகமான தொகையிலே அந்த அபராதங்களை விதித்து வருகின்றனர். குறிப்பாக சுற்றுலா வாகனங்கள் செல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வாகனத்திலும் அதிகப்படியான நபர்கள் செல்வதாக கூறி அதாவது பணம் தராதவர்கள் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று சுப நிகழ்ச்சிக்காக காரைக்கால் சென்ற ஒரு வாகனத்தில் அனைத்து ஆவணங்களும் இருந்த நிலையில்தான் அந்த போக்குவரத்து காவல் கட்டுப்பாட்டு அலுவலகம் மற்றும் போக்குவரத்து காவல் துறை காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதியின் எதிரிலே இந்த வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர் ரமேஷ் என்பவர் இந்த கையூட்டை பெற்றிருக்கிறார். இதில் வாகனத்தில் இருந்த ஒரு நபர் அந்த வேனில் இருந்தபடியே படம் பிடித்து தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டிருக்கிறார்.